எதுக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? நிம்மதியா உட்கார்ந்துருக்க வேண்டியதானே? பேசாம உட்கார்ந்திருந்தா உடம்பு சோம்பேறித்தனமா ஆயிடும். இந்த மாதிரி வீட்டுல சாம்பிராணி எல்லாம் போட்டா காத்து கருப்பு அண்டாதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு சமையலே நான் தான் செய்ய போறேன். மணி எங்க போயிருக்கான்? அவனுக்கு ஏதோ வேலைன்னு லீவு போட்டு போயிருக்கான். என்ன கமலா, எல்லா வேலையும் நீ ஏன் இழுத்து போட்டுக்கிற? திடீர்னு உடம்புல தெம்பு வந்துருச்சா? ஆமாங்க, என் பையன் கிடைச்சிருவாங்கிற நம்பிக்கை என் மனசுல வந்துருச்சு. அதனால என் உடம்புல தெம்பும் வந்துருச்சு. சார், அடே வாங்க தம்பி, உட்காருங்க. வணக்கம்மா. நல்ல சரியான நேரத்துல தான் வந்திருக்கிறீங்க. அப்படிங்களா? என்ன விசேஷம் இன்னைக்கு? இன்னைக்கு வீட்டுல சமையல் பூரா கமலா தான். அதான் தம்பி விசேஷம். ஓ அப்படிங்களா? தம்பி, நீங்களும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். தம்பி, என் பையன் எனக்கு திரும்ப கிடைச்சிடுவாங்கிற நம்பிக்கை உங்க வார்த்தையில இருந்து தான் எனக்கு கிடைச்சது. அதனால இனிமே என் பையனை நினைச்சு கவலைப்பட வேண்டாம்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன சொல்றீங்க? நான் சொல்றது சரிதானே? கரெக்டா சொன்னீங்கம்மா. நீங்க இந்த நம்பிக்கை மட்டும் விடாம இருங்க. உங்க பையனை நானே உங்ககிட்ட கொண்டாந்து நிப்பாட்டுற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கமலா, நீ பாட்டு சந்தோஷம் சொல்லிட்டு சமையல் பண்றத மறந்துடாத. தம்பியை வேற சாப்பிட சொல்லி இருக்கிற. சீக்கிரமா சமையல் வேலையை கவனி. தம்பி, நீங்க ஐயா கூட பேசிட்டு இருங்க. 1 மணி நேரத்துல ரெடி பண்ணிடுறேன். ஒன்னும் அவசரம் இல்லம்மா, பொறுமையா பண்ணுங்க. அப்பா, அடே வாங்க தம்பி, உட்காருங்க. உட்காரு. இன்னைக்கு என்ன என் மனசுக்கு பிடிச்சவங்க எல்லாம் அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கிறீங்க? தம்பி, இவர் கணேசன். கணேஷ் ஸ்வீட் ஸ்டால்னு ஒரு கடையை ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காரு. கும்பகோணத்துக்காரரு. இப்ப சென்னைக்கு வந்து செட்டில் ஆயிட்டாரு. தம்பி நம்ம ஏரியா இன்ஸ்பெக்டர், பேரு அன்பு. வணக்கம். வணக்கம் சார். ஆமா, நீ காலேஜுக்கு போகலையா? ஸ்டடி லீவுங்க ஐயா. இன்ஸ்பெக்டர் தம்பி, இவரை நான் அறிமுகப்படுத்த மறந்துட்டேனே. பேர் ராமு, கணேஷோட தம்பி. தெரியும் ஐயா, பார்த்துருக்கேன். ஆனா இவர் சாரோட தம்பின்னு எனக்கு தெரியாது. சாரி தம்பி. அன்னைக்கு ஒரு பொண்ணு உங்க மேல பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்து தேவையில்லாம உங்களை சிக்க வச்சுட்டா. அது தெரிஞ்சுக்காம என்கொயரியில் உங்களை அடிச்சுட்டாங்க. அதுக்காக நான் இப்போ உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். என்கொயரியில் சில சமயம் உங்களை மாதிரி அப்பாவிங்க மாட்டிக்கிறாங்க. என்ன பண்றது? இருந்தாலும் உங்களை பார்த்ததுமே எனக்கு நல்ல பையன் தெரிஞ்சுது. ரொம்ப தேங்க்ஸ் சார். அன்னைக்கு தான் நீங்க சாரி கேட்டு பிரின்சிபல் மேடம் கூட என்ன அனுப்பி வச்சிங்களே. அந்த பொண்ணை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம். அவளுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க்கே இயங்கிட்டு இருக்கு. அவங்கள தேடிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிடுவோம். சாரி மிஸ்டர் கணேஷ், உங்க தம்பி தேவையில்லாம அடிபட்டதுக்காக நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். பரவாயில்ல சார். ராமு உங்களை பத்தி சொன்னா நீங்க தான் ரிலீஸ் பண்ணீங்கன்னு. நியாயமா நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் கணேஷா, கடையெல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? உங்க கைராசியில நல்லபடியா வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. அம்மா உள்ள இருக்காங்களா? ஆமாப்பா, கிச்சன்ல சமையல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. கமலா, கமலா. வரேங்க. கணேசா, நீ எப்பப்பா வந்த? இப்பதாம்மா வந்தேன். வணக்கம்மா. வணக்கம் தம்பி. நீங்க சமையல் கட்டுல பிஸியா இருக்கீங்கன்னு அப்பா சொன்னாங்க. நான் வந்து ஏதாவது உதவி பண்ணட்டுமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இன்னைக்கு நான் மட்டும் தான் தனியா சமைக்க போறேன். நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லணும். சொல்லுவா வேணும். பிரமாதமா தான் இருக்கு. ஐயோ, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டே கணேசா. சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு உண்மை தெரியும். அப்படியா? ஏன் சமையலையே குறை சொல்றீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு மட்டும் சாப்பாடு கட்டு.
நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நல்ல சாப்பாடே சாப்பிட்டுருக்கேன். என்ன எனக்காக என் ஒய்ஃப் வீட்டுல சமைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நான் வெளியில சாப்பிட்டேன்னு சொன்னா வேணா திட்ட போறேன். என்ன சொல்றீங்க? உங்க ஃபேமிலி இங்க அழைச்சிட்டு வந்துட்டீங்களா? அங்கேயே கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன தம்பி, என்கிட்ட இதை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. இல்லையா, உங்ககிட்ட நான் சொல்லணும் தான் இருந்தேன். ஆனா ஏதோ ஞாபகத்துல மறந்துட்டேன். இன்னொரு நாள் கண்டிப்பா நான் ஃபேமிலியை கூட்டிட்டு வரேன். சும்மா வார்த்தையோட இருக்க கூடாது. இந்த வாரத்திலே ஒரு நாள் கட்டாயம் அழைச்சிட்டு வரணும். கண்டிப்பா கூட்டிட்டு வரேம்மா. தம்பி, நீங்க எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கீங்க? என் மனசுக்குள்ள சில லட்சியங்கள் இருக்கு. அதெல்லாம் நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் கல்யாணத்தை பத்தி நான் யோசிக்கவே முடியும். தாமரையில் வீற்றிருப்ப